அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை கூட்டணிக்கு அழைக்கிறதா திமுக கட்சி? இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி வச்சிடவே கூடாது அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. சீமானவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மாற்றாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை மக்களிடையே தெளிவாக எடுத்து உரைக்கிறதுனால தான் மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அளவுக்கு ஆதரவை தர ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க நிலையில் நாம் தமிழ் கட்சியோடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்ததை அடுத்து நாம் தமிழ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட கட்சிகள் போட்டி போடுற நிலை தான் உருவாகியிருக்கு. ஆரம்பத்திலேயே பாமக கட்சியின் தலைவரான ராமதாஸ் பார்த்தீங்கன்னா சீமான் இடத்துல நேரடியாக கேட்காம செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் தம்பி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கூட்டணி கட்சியாக செயல்படுறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து சீமான் இடத்துல கேட்க போது மக்கள் என்னை ரொம்ப நம்புறாங்க அப்படின்னும் அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாதகமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே திமுகவிடமிருந்து அழைப்பு வந்துட்டு இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரடியாகவே ஒன்று மிரட்டலை கொடுக்கறதும் அதற்கு பிறகு பேரம் பேசுறதும் அப்படின்ற வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியில் நிறைய சீமானுக்கு விசுவாசிகள் இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்தே சீமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் போயிட்டு தான் இருக்கு. நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் சேராத ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதனுடைய ஒரு விளைவு தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே இது கட்சியே இல்லை குடும்பம் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில நிர்வாகிகள் பதவிக்கு ஆசைப்பட்டு போனாலும் அதை விட அதிகமான நிர்வாகிகள் சீமானுக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள பேரம் பேசும்போது திமுக கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதிலே என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணனை விட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னும் இந்த கட்சி எத்தனை முறை தோத்தாலும் நாங்கள் இந்த கட்சியிலே தான் இருப்போம் அப்படின்னு காளியம்மாள், இடுவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே திமுக அமைச்சர்களுக்கு தெளிவான பதிலையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாகவே நாம் தமிழ் கட்சியை குறி வச்சுட்டு இருக்கிறதும் அதற்கு பிறகு பேரம் பேசுறதும் இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நாம் தமிழ் கட்சியை விலைக்கு வாங்க துடிக்கும் திமுக கட்சியை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.